கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக மகிமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வேத வசனத்தை வாசித்து அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்முடைய தியானத்திற்கென்று உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் இந்த 2 வசனத்தையும் யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். நாம் அப்படியே தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். உபாகமம் 1:8, மத்தேயு 28 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிராமுக்கு, ஈசாக்கும், யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். மத்தேயு 28 18 முதல் 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இன்றைய வாசித்த இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், தேசத்தை அல்லது ஆத்துமாக்களை சுதந்தரிக்கும் சபை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை, தேசத்தை சுதந்தரிக்கும் சபை. எப்படி நாம் ஆத்துமாக்களை, தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதை நாம் முன்னிட்டு 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு சில குறிப்புகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசித்தோம் 8ஆம் உபாகமம் 1:8, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். தேசத்தை யாருக்கு முன்னால வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீசர்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வேலை செய்வதற்கோ அல்லது உலகத்தில் நாம் பாதுகாக்கப்படுவதற்கோ அல்ல. எனக்கென்று ஒரு நபரை சீசராக்குங்கள், ஆதாயப்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் என்ன கிரயம் செய்தாலும், என்ன சூழலுக்குள் கடந்து போனாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கு உத்தரவாதம் நான் தருகிறேன். அதற்கு உதவியாக நான் இருக்கிறேன். நீங்கள் செயல்படுங்கள். அந்த சூழலில் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமாக்கள் மேல, தேசத்தின் மேல, ஜனங்கள் மேல எவ்வளவு அக்கறை, எவ்வளவு பாரம், எவ்வளவு தரிசனம். இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே யோசுவாட்ட சொன்னாரு, இந்த தேசங்களுக்கு, இந்த மக்களுக்கு எல்லாம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வந்த மக்களுக்கெல்லாம் தேசத்தை நீ பங்கிட்டு பகிர்ந்து அவர்களுக்கு நீ சுதந்தரித்து கொடுக்க வேண்டும். தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். இவைகளை எல்லாம் தாண்டி உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சேவையை, இந்த ஊழியத்தை, திட்டத்தை நீ சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியானால் தன் மேலே ஒரு நல்ல பொறுப்பை, பாரத்தை ஏற்றுக்கொண்ட யோசுவா எப்படி அவன் செயல்பட்டான், இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட போகிறோம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு சில குறிப்புகளை சிந்தித்து முன்னேறி செல்ல இருக்கிறோம். அதை சிந்திக்கும் போது ஆவியானவர் உங்களோடு பேசும்போது ஒப்பு கொடுங்கள்.
உங்களை உற்சாகப்படுத்தும் போது கரகோஷம் தட்டி எழுப்புங்கள். நீங்கள் ஆமென் என்று சொல்லி அங்கீகரியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அவர் வாங்க அப்படின்னு சொல்லும் வரைக்கும் நம்ம வரக்கூடாது. ஹல்லேலூயா. போங்கன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. எப்போ கூப்பிடுகிறாரோ அது வரைக்கும் நாம சோர்ந்து போகாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. களைத்து போக கூடாது. வெற்றியாய் முன் சொல்லணும். அவர் வா அப்படின்னு இன்னும் சொல்லல, போங்கங்கிற கட்டளை தான் கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நம்ம எடுத்துக்கொண்டு செய்யும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. இதை நிறைவேற்றுவதற்கு தேசத்தை சுதந்தரிப்பது என்று சொன்னால் ஏதோ நாட்டில் உள்ள இடங்களை மட்டுமல்ல, அங்கே வாழுகின்ற ஜனங்களை ஆதாயப்படுத்துவதுதான் தேசத்தை சுதந்தரிப்பது. ஹல்லேலூயா. அப்ப இதற்கு யோசுவாவுக்கு கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். அதை அவன் செய்த பொழுது தேசத்தை எப்படி சுதந்தரித்தானோ அதை போல நாமும் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும். முதலாவதாக ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நீங்கள் 6 முதல் 8 வசனங்கள் அங்கே இருக்கின்றது. அதை நான் வாசிக்கின்றேன். 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய், சுதந்தரித்துக் கொடுப்பாய். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ சார்ந்து கொள். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, வேதாகமத்தை நீ சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பிரமாணத்தின்படிதான் கர்த்தர் கிரியை செய்ய போகின்றார். நம்முடைய சுய பிரமாணத்தின்படியோ அல்லது ஏதோ ஒரு சமுதாயத்தின் சட்டத்திட்டத்தின்படியோ ஏதோ ஒரு தனி மனிதனுடைய ஆலோசனையின்படியோ கர்த்தர் ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார், வசனத்தை தந்திருக்கிறார். அந்த வசனத்தின்படிதான் அவர் செயல்படுவார். எனவே இவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், தேசத்தை சுதந்தரிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா நீ இந்த வேதத்திற்கு, இந்த பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்யணும். ஒன்ன கூட நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டுமல்ல, நீ இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் தியானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். 2 ஷிஃப்ட் போட்டு நீ வாசிக்கணும். இரவிலே வாசி, பகலிலே வாசி. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இத கவனி, இதில் எழுதியிருக்கிற தியானி, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியே நீ நடந்து கொண்டிரு. இரவும் பகலும் இதற்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த தேசத்தை நீ சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் தேசத்தை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், அற்புதங்களை நடப்பிக்கும். உதாரணமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26-36 நம்ம பார்க்கும்போது, கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சதன் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து கொண்டிருக்கிறான். உங்களில் பலசாலி ஒருவர் உண்டானால் என்னிடத்தில் யுத்தம் செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றான். இஸ்ரவேலின் ராணுவம் முதற்கொண்டு சவுல் ராஜா வரைக்கும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை எதிர்க்க முடியவில்லை 40 நாட்கள். ஒரு நாள் தாவீது அந்த யுத்த களத்திற்குள்ளே வருகிறான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுகின்றான். அங்கே அவன் தேவனுடைய நாமத்தையும் இஸ்ரவேலின் ராணுவங்களையும் தூசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருகின்றது. கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கின்ற, இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிற இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம், ராஜா தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பார், சர்வ மானியம் எல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுகின்றிருக்கிறாங்க. அப்புறம் சவுல் ராஜா சொல்லுகிறார், நீ சின்ன பையன், உன்னால முடியாதுங்கிறார். ஆனால் அவன் சொல்லுகிறான், கரடியை நான் வீழ்த்திருக்கிறேன், சிங்கத்தை வீழ்த்திருக்கிறேன், அவைகளில் ஒன்றை போல தான் இவன் இருப்பான்.
தன் கவசங்களை எல்லாம் போட்டால் அவன் இதில் எனக்கு அபியாசம் இல்லை என்று சொல்லி அவன் கவனை எடுத்துக்கொண்டு கல்லை எடுத்துக்கொண்டு அவன் செல்லுகின்றான். ஹல்லேலூயா. ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் கர்த்தர் அல்ல. கர்த்தர் எப்படி ரட்சிப்பார் தெரியுமா? வார்த்தையின் மூலமாகத்தான் ரட்சிப்பார். வசனத்தின்படிதான் கிரியை செய்வார். அதற்கு மேலே கிரியை செய்ய மாட்டார். இப்பொழுது இங்கே நீங்கள் ஒரு ரகசியத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், லேவியராகமம் 24:15-16 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் வசனத்தின்படியே தாவீது கல்லை எடுத்துக்கொண்டு போனான். அவன் கவனில் வைத்து சுழற்றினான். ஒரே கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். நெற்றியில் விழுந்த போது பின்னே சாயும் போது தேவன் அவன் புடரிலே ஒரு போட போட்டு முன்னே தள்ளினார். அப்படியானால் தேவ வார்த்தையின்படியே அவன் கல்லை எடுத்தான். அந்த கல் செயல்பட்ட போது அங்கே மிகப்பெரிய வெற்றி உண்டானது. இன்றைக்கு பிரியமானவர்களே, எனக்கு தாளந்து இல்ல, கிருபை இல்ல, வல்லமை இல்லைன்னு சொல்லண்டா. வசனத்தின்படியே நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் ஆத்துமாக்களை ஆதாய பண்ண முடியும். வசனத்தின்படி செல்வீர்கள் என்றால் வார்த்தை மிகப்பெரிய ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுல ஒரு அருமையான பிரசங்கத்தை பண்ணாங்க அன்னை மரியாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்பினார்கள். பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போய் கொடுங்க. கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது தண்ணீர் ரசமாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியவில்லை. அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போன வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியவில்லை. அவர் வேலையை செய்கிறவர்கள், அவர் சொல்லுவதை கேட்கிறவர்கள், அவர் சொன்னபடியே செய்கிறவர்களுக்கு தான் எப்போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வித்தியாசம் வரும் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் அற்புதங்களை செய்யும். அன்றைக்கு தண்ணீரை ரசமாய் மாற்றினவர் இன்றைக்கு உன் கண்ணீரை களிப்பாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அதிசயத்தை, அற்புதங்களை நடப்பிக்கின்றதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் மத்தேயு 14:19 என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையும் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு அவரை எவ்வளவு சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். கிதியோனை நாம் பார்க்கிறோம், அதாவது சிம்சோனை பார்க்கின்றோம். 300 நரிகளை பிடித்தான். ஆச்சரியமா இருக்கிறது. நம்மால ஒரு எலியை கூட பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படி 300 நரிகளை பிடித்தான் என்று சொன்னால், அவன் தன் மனைவியை போகும்போது ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு போகின்றான். அவன் மனைவி அங்கே கொடுக்கப்படாமல் அங்கே தடை செய்யப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். கோபம் வரும்போது இந்த ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு அந்த தேசத்திலே 300 நரியை அவன் பிடித்தான். நரிக்கு ஆடு என்று சொன்னால் ரொம்ப இஷ்டம். கொஞ்சம் இலக்காரம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குமா நரி. ஹல்லேலூயா. இந்த ஆடுகளை வைத்து அவன் அடிக்கிறான். அது மேன் சத்தம் போடுது. ஆடு சத்தத்தின் கேட்டு நரிகள் எல்லாம் ஓடி வருகிறது. அப்படியே பிடித்து என்ன செய்கிறான்? கட்டி போட்டு விடுகிறான். பந்தத்தை வைத்து தேசத்தை இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய பலத்தினாலோ வல்லமையினாலோ ஆத்துமாக்களை பிடிக்க முடியாது. யோவான் சானகன் சுட்டி காட்டினார் பாருங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் அவரை பின்பற்றும் போது, அவரை சார்ந்திருக்கும் போது, அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர் காட்டுகிற வழியிலே செல்லும் போது நிச்சயமாக நாமும் அநேக ஆத்துமாக்களை, அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த முடியும், பிடிக்க முடியும். இன்றைக்கு நாம் அவரை ஃபாலோ பண்ணுவோம், அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோம். நிச்சயமா அந்த வார்த்தைகள், வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இன்றைக்கு நாம் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய குறைகளை சொல்லுகிறதா? நமக்கு என்ன தெரிவிக்கிறது? நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்து நம்மை போராடி மன்றாடி ஜெபிக்க வைக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். தேசத்தை சுதந்தரிக்க நம்மை முன்னே நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு வேதத்தை வாசிப்பதே இல்லை. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காததான் நம்முடைய வாழ்வின் பின்னடைவு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சிஸ்டர், வசனங்கள்லாம் வாசிக்கிறீங்களா?
ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். ஐயா நல்ல வசனம் வாசிப்போம், அப்படியே பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். திடீர்னு அந்த அம்மா தேடி தேடி பார்த்து புழுதியெல்லாம் தட்டி எடுத்துட்டு வந்தாங்க. உள்ள இருந்து டக்குன்னு ரேஷன் கார்டு விழுந்தது. ஐயோ 6 மாசமா காணாம போன என் ரேஷன் கார்டு இன்னைக்கு தான் கிடைச்சது, அல்லேலூயான்னாங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், 6 மாசமா பைபிள் கிட்ட போகவே இல்லை. வேதத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஐடி கார்டு அதுக்குள்ள வச்சுட்டு அப்படியே வச்சிருவோம், நம்ம மறந்துடுறது. அன்றாடம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அது நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் தேசத்தை கொடுத்தார் யோசுவாவுக்கு. இந்த எரிகோவை நீங்கள் 7 நாட்கள் சுற்றி வாருங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன். 7வது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வாருங்கள். 13 நாட்கள் அவர்கள் சுத்தி வந்த பொழுது அந்த பட்டணம் துதிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இடிந்து நொறுங்கி விழுந்தது. அத்தனை பேரும் தேசத்துக்குள்ளே உள்ளே இறங்கி நாட்டை பிடித்தார்கள், சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு பிரியமானவர்களே, தேசத்தை சுதந்தரிப்பதற்கு, ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு முதல் அனுபவம் வேதத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது பார்க்கின்றோம், ஜனத்தின் ஒத்துழைப்பை நாம் பெற வேண்டும். வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும், நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல், உம்முடைய சொல்லை கேளாமல், உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படுவான், கொலை செய்யப்பட கடவன் படுவான். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு என்றார்கள். போதும். இங்கே நாம் பார்க்கிறோம், தேசத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு 2வது ஜனங்களுடைய ஒத்துழைப்பை யோசுவா பெற்றுக்கொண்டான். மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, 2 கோத்திரத்திற்கு இடத்தை பிடிச்சிட்டாங்க. யோர்தானுக்கு அந்த பக்கம், யோர்தானுக்கு இந்த பக்கத்துல மீதம் இருக்கின்ற எல்லா கோத்திரத்துக்கும் 9.5 கோத்திரத்துக்கும் இடத்தை சுதந்திரிக்கணும். அப்ப மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க. நீர் கட்டளையிடுகிற காரியத்தை எல்லாம் செய்வோம், அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் போவோம், மோசேக்கு செவி கொடுத்தது போல செவி கொடுப்போம், கர்த்தர் மாத்திரம் ஓடு இருப்பாராக. யாராவது உடைய சொல்ல கேளல்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இவ்வளவு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் செய்வதற்கு, ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருந்தால்தான் நாம் எளிதாக அதை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒருவரோடு அவர் மட்டும் செயல்பட முடியாது. அவரோடு நாம் எல்லாரும் இணைந்து செயல்படும் போதுதான் கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை, சபைக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற முடியும். பாஸ்டர் ஒரு பெரிய பாறாங்கல்லை அப்படியே தள்ளிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சுற்றில இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்து இவர் தள்ளுவாரா தள்ள மாட்டாரா என்று பார்ப்பது, அல்லது இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் அந்த கல் என்ன செய்யாது, அந்த இடத்தை விட்டு புரண்டு போகாது. ஆனால் அது எல்லாருக்கும் தடையாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் தங்களுடைய கையை அங்க கொண்டாந்து வைக்கும் போது, ஒருமிட்டு செல்லும் போது அது உருண்டு புரண்டு ஓடி விடுகிறது, வழி அங்கே ஏற்பட்டு விடும். ஹல்லேலூயா. எனவே ஊழியம் என்பது ஒருவரால் மட்டுமல்ல, எல்லாரும் இணைந்து செய்கின்ற ஒரு அற்புதமான காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் சீர்திருத்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்தில் மட்டும்தான் வேதம் இருக்கும், ஃபாதர்ட்ட மட்டும்தான் இருக்கும், யார்ட்டையுமே பைபிள் இருக்காது. மார்ட்டின் லூதர் எழும்பினார், வேதாகமம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த முழக்கம் தான் இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் வேதம் இருக்கிறது. அந்த முழக்கம் இல்லை என்றால் இன்றைக்கு வேதம் என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கு ஒரு முழக்கம் தேசத்திலே உலகம் எங்கும் தொனித்துக் கொண்டிருக்கிற முழக்கம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய 1 பேதுரு 9:2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதர அந்தகாரத்தின் இன்று நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் அந்த ராஜரீக ஆசாரிய ஊழியத்தை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற முழக்கம்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு வெறும் கையோடே
ஒன்றும் செய்யாமல் நாம் செல்லக்கூடாது. நாம் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யும் போது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவரவர் தங்கள் தங்கள் பகுதியிலே தரிசனத்தோடு திட்டத்தோடு செயல்படும் போது நிச்சயமாகவே தேசத்தை எளிதாக நாம் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதைத்தான் அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. அப்ப சபையிலே அனுதினமும் ஜனங்கள் சேர்க்கப்பட்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் எல்லாரும் ஜனங்கள் இடத்திலே தயவு பெற்றாங்க, துதித்தாங்க, எல்லாரும் செயல்பட்டாங்க. அதனால ஆதி சபை மகிமையாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாம் அந்த பணி எனக்குரியது அல்ல, இது போதகருக்குரியது, ஆத்துமாதாய பணி அந்த பிரதருக்குரியது, இந்த சிஸ்டருக்குரியது அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்றால் தேவ சித்தத்தை ஊழியத்தை நாம் ஒருங்கிணைந்து நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து கொண்டு போகும் பொழுதுதான் சபை வளர்ச்சி அடையும், அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போக முடியும், அடுத்த கிளைகள் பெருகி கொண்டே இருக்கும். எனவே இன்றைக்கு நம்முடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நெகேமியா அன்றைக்கு அந்த அர்தசஷ்டா ராஜாவினிடத்திலே தயவு பெற்று அலங்கத்தை கட்ட வந்தபோது மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, தன் தரிசனத்தை அவன் பகிர்ந்து கொண்ட பொழுது, அந்த நல்ல வேலைக்கு நாங்கள் எங்கள் கைகளை எல்லாம் திடப்படுத்துவோம், நாங்கள் எல்லாரும் உம்மோட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது பாருங்கள். 52 நாள் தான், 3 மாசம் உபவாசம் இருந்தான். அந்த உபவாசம் இருந்து தரிசனத்தை பெற்றுட்டு வந்து ஜனங்களிடத்துல சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, அந்த நல்ல வேலைக்கு எங்கள் கைகளை நாங்க தர்றோம், நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னு சொன்னான். நடந்தது என்ன தெரியுமா? 52 நாட்களில் அலங்கம் அழகாய் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வேலையை செய்ய முடிந்ததற்கு காரணம் என்னவென்றால் ஜனங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு. இன்றைக்கு உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் கணவன் மனைவி மத்தியிலே ஒத்துழைப்பு வேண்டும். ஒரு அலுவலகத்தில் வேலை சிறப்பாக நட வேண்டும் என்றால் ஒருவர் ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து அல்லது ஒருவருக்கு இருக்கிற கிருபையை இன்னொருவர் உற்சாகப்படுத்தி அந்தந்த பகுதியிலே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி நாம் செய்யும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கும். ஜாதிகளை நாம் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அருமையா குடும்பத்தை பற்றி சொன்னாங்க. குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பை தான் தேவன் உலகத்துல முத கொண்டு வந்தாரு. ஆமென். அந்த குடும்பங்கிற அமைப்பு ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒத்துழைப்பு இருக்கணும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது அற்புதமான குடும்பமாக இருக்கும். மனைவி கணவனை குற்றம் சொல்வது, கணவன் மனைவியை குற்றம் சொல்வது இருந்தால் அந்த குடும்பம் கட்டப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் இருந்தார். எப்பவும் மனைவியை குறை சொல்றது, எவ்வளவுதான் நல்லா சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் அவருக்கே மனம் உடைந்து போய்விட்டார். என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியே இல்லையே, நான் என்ன செய்வது என்று அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் சகோதரரிடத்தில் சொன்னார், என் பிரச்சனை மாற என்ன செய்யலான்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஒரு மனோதத்துவ நிபுணரை சைக்காலஜி டாக்டரை போய் பாருங்க, குடும்ப சமாதானத்துக்கு ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் பிரச்சனையெல்லாம் சொன்னார். அந்த டாக்டர் சொன்னார், இனி உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி என்ன சாப்பாடு பண்ணாலும் என்னதான் செய்தாலும் குறையே சொல்லாம பிரமாதம், நன்றாக இருக்கிறது, அற்புதம் அப்படின்னு சொல்லி புகழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். வீட்டுக்கு போனார். அன்றைக்கு போன உடனே அந்த அம்மா சாப்பாடெல்லாம் வச்சு பாகக்காய் குழம்பு வச்சு கறி வச்சு கூட்டு வச்சிருந்தாங்க. இவர் அதை சாப்பிட்டு விட்டு, என்ன பிரமாதம், என்ன சுவை இந்த பாவக்காய் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து கொண்டே இருந்தார். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. என்னையா, நான் பக்கத்து வீட்டில் உள்ள பார்வதி அவங்ககிட்ட போய் இந்த கூட்டை வாங்கி வச்சேன், 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நீ பார்வதி இந்த மாதிரி புகழுகிறிய, ஒரு நாளாவது நீ என்ன புகழ்ந்தியா அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வந்து விட்டது. பாருங்கள், வழக்கமாக புகழ்ந்திருந்தா பிரச்சனை இல்லை, திடீர்னு புகழ்ந்த உடனே அங்கே பிரச்சனைகள் வேற மாதிரி மாறிவிட்டது. அதனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இருக்கிற பிரச்சனைகளை மன்னித்து மறந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி கொண்டு போகும்போது அந்த குடும்பம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டிருக்கும். குற்றங்களை சொல்லி குறைகளை சொல்லி அப்படி இருந்தால் அது வீழ்ச்சி அடைவதற்கு ஏதுவாகும்.
சபையிலே சில குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு அப்பொழுதே மன்னித்து மறந்து அடுத்த லெவலுக்குள்ளே நாம் போகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப எப்படி இந்த யோசுவா ஜனங்களுடைய ஒத்துழைப்பை பெற்று தேசத்தை சுதந்தரிக்க முன்னே சென்றானோ, சுதந்தரித்துக் கொண்டிருந்தானோ, அப்படியே நாமும் இன்றைக்கு தேசத்தை சுதந்தரிக்க ஒத்துழைப்போடு போக வேண்டும். எப்படி நெகேமியா 52 நாளிலே அலங்கத்தை கட்டி பிரம்மாண்டமாய் கொண்டு வந்தானோ, ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை, ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வருவதற்கு நம்முடைய ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழைய அனுபவம் அல்ல, புதிய அனுபவம் தேவை, புதிய நடத்துதல் தேவை. முதல் குறிப்பு பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்ளணும். இரண்டாவது ஜனத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளணும் பார்த்தோம். மூன்றாவது பழைய அனுபவம் அல்ல, புதிய நடத்துதல் தேவை. யோசுவா 2:1 படிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுகாராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. போதும் பாருங்கள். சித்திமில் இருந்து யோசுவா வேவு பார்க்கும்படி 2 மனிதர்களை என்ன செய்தானாம்? அனுப்பினார். கவனிங்க, மோசேயின் நாட்களிலே தேசத்தை சுத்தி பார்ப்பதற்கு, வேவு பார்க்க எத்தனை மனிதர்கள் அனுப்பப்பட்டார்கள்? மோசேயின் நாட்களில். இப்போ யோசுவா காலத்தில் 2 போட்டு வாசித்தீங்க. மோசே காலத்தில் எத்தனை பேர் அனுப்புனாங்க? 12 பேர். இந்த 12 பேரால நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியும். 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், 2 பேர் நல்ல செய்தியை பரப்பினாங்க. இப்போ இந்த யோசுவா தன்னுடைய காலத்திலே தேசத்தை எல்லாம் சுற்றி பார்ப்பதற்கு அவன் அந்த பழைய மெத்தடை, அந்த பழைய முறையை என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. இவன் ஒரு புதிய முறையை பின்பற்றுகிறான். இன்றைக்கு உலகம் புதிதாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. புதிய புதிய வழிமுறைகள், செல்போன்ல ஒவ்வொரு நாட்களும் புதிய புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பழச நம்ம விரும்புகிறதே இல்லை. ஏன்னா புதிய முறைகள், புதிய மெத்தடு, புதிய அனுபவங்கள், புதிய கிரியைகள், புதிய காரியங்களை தான் இந்த உலகம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. நாமும் ஒரு பழைய நிலைக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 70 சீசர்களை அவர் வரவழைத்து தாம் போக வேண்டிய இடத்துக்கு முன்னாலெல்லாம் 2 பேராக என்ன செய்தார்? அனுப்பி கொண்டே இருந்தார். அப்ப யோசுவா கண்டுபிடித்தார், நாம் அதிகமான கூட்டத்தை போய் அனுப்பி வேவு பார்க்கும் போது துர்ச்செய்தியை பலர் சொல்லுவார்கள், சிலர் நல்ல செய்தியை சொல்லுவார்கள். எனவே ஒரு மனம் உள்ள, ஒற்றுமை நிறைந்த 2 பேரை நாம் தேசத்துக்குள்ளே அனுப்புவோம். ஏனென்றால் அன்றைக்கு யோசுவாவும் காலேப்புக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க, தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவானவர்களாக இருந்தார்கள். எனவே நல்ல மனநிலை உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் தேவை என்பதை யோசுவா கண்டுபிடித்தார்.